காட்டில் இருக்கிற ஒரு மரத்தின் கிளை மேல காவியா குருவி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதாண்ட ராதாபுரா பறந்து வந்தது. காவியா, இன்னும் அந்த கல்யாணத்தை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? யோசிக்காம என்னால் எப்படி இருக்க முடியும் ராதா? உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பற்றி எவ்வளோ யோசிச்சாலும் என்ன பிரயோஜனம்? நீயே சொல்லு. தலைவலி வரும் தவிர. அப்பா அந்த விதமாக சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எவ்வளோ யோசிச்சாலும் ஒரு வாட்டி கல்யாணம் ஆனவனை திரும்ப இரண்டாவது வாட்டி கல்யாணம் பண்ணுறது என்னுடைய மனசு சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குது. அது கிளியராக புரியுது. இதே விஷயத்த நீ போய் அங்கிளாண்ட சொல்லு காவியா. அப்போ கீர்த்தி பற்றி அவங்களே ஏதாச்சும் யோசிச்சு முடிவெடுப்பாங்க. அப்படி எங்கள் அப்பா என்ன யோசிப்பாருன்னு உன்னால கணிக்க முடியுமா ராதா? என்னுடைய யோசனை பிரகாரம் கீர்த்திக்காக ரெண்டாவது கல்யாணத்தை அவங்க பண்ணி வைப்பாங்க. அப்போ வந்தவங்க அவங்கள கீர்த்தியை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு நினைப்பாங்க. அந்த நம்பிக்கை உண்மையான ரொம்ப நல்லது. ஒருவேளை பொய்யாச்சுன்னு என்ன ஆகுறது? என்னடி நீ சொல்ல வர? அப்பா யோசிச்சுதான் ஆகாஷ் காக்காவுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சாரு. அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க கீர்த்தியை தன் சொந்த மகள் போல் பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அப்போ என்ன பண்றது? வேற என்ன ஆகிறது? அந்த சிட்டி கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கஷ்டங்கள் மற்றும் கண்ணீரோடையே கடந்து போகும். உண்மையை சொல்ல போனா அம்மாவா அமைஞ்ச சித்தி என்னைக்குமே நல்லதா பார்த்துக்கிட்டாங்கன்னு நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஆனா நான் இருக்கேன் இல்ல. அப்படி அந்த காவியா குருவி சொன்ன உடனே அந்த ராதாபுரா ஒரேடியா ஷாக் ஆகும். என்னடி நீ சொல்ல வர? உன்னுடைய ஆகாஷ் மாமாவை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? அவருக்காக ஒன்றும் கிடையாதுல்ல, என்னுடைய அக்கா பொண்ணு கீர்த்திக்காக தானே. இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப வேகமா முடிவெடுக்காத காவியா. உனக்கு என்ன தலையெழுத்தா உங்க அக்காவோட புருஷனை திரும்பி கல்யாணம் பண்றதுக்கு? அம்மா அந்தஸ்துல இருந்து அவளுக்கு அன்பு காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறாதா? அக்கா சாகும்போது கூட கீர்த்தியை நல்லபடியா பார்த்துக்கோன்னு தான் சொன்னாங்க. தங்கச்சிகளோட வாழ்க்கையை சொதப்பி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு இந்த முட்டாள்காரிய அக்கா பண்ற வேலைகள் அது. அவங்க மட்டும் இறந்து போய் எங்கேயோ காத்துல நல்லபடியா சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா உசுரோடு இருக்கிற நம்ம இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும். எல்லா அக்காங்களும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அப்படி காவியா குருவி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஆகாஷ் காக்கா பறந்து வந்தது அவங்கள நோக்கி. காவியா, ரொம்பவே பத்திரம். எந்த ஒரு நிர்ணயம் எடுத்தாலும் பார்த்து யோசிச்சு உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. ஒரு தோழியை என்னால இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாது. அந்த விதமா சொல்லிட்டு கிளம்பி போயிடும். அந்த காவியா குருவி தன்னை நோக்கி நெருங்கி வந்த மாமா ஆகாஷ் காக்காவை பார்த்து கோவமா பார்க்கும். என்கிட்ட உனக்கு பேசுறதுக்கு கூட பிடிக்கலன்னு எனக்கு நல்லா புரியுது காவியா. தெரிஞ்சும் அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்த? கீர்த்திக்காக. அந்த குட்டி பொண்ணு சாக்கா வச்சு நீ தப்பிச்சுக்கிட்டு வர. எங்க அக்காவை கொன்னதுக்கு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி உன்னுடைய வாழ்க்கை முழுக்க அங்க கழிக்கிற மாதிரி நான் பண்ணியிருப்பேன். ஆனா அந்த குட்டி பொண்ணு கீர்த்திக்காக. உன்னுடைய பார்வையில உங்களுடைய அக்காவை கொன்னது நான் தான் நீ நினைக்கிறேன். ஆனா உண்மை என்ன நடந்ததுன்னு என்னைக்காச்சும் உனக்கு புரிய வரும். சரி சரி, அந்த விஷயத்தை பக்கத்துல வச்சா இப்ப நான் எதுக்காக உன்கிட்ட வந்திருந்தேன்னா, நான் உன்னை ரெண்டாம் கல்யாணம் பண்ணலன்னா கீர்த்தி கொன்னுடுவேன்னு சொல்ல வந்தியா? இல்லை காவியா, நீ உயிருக்கு உயிரை காதலிச்சு அந்த தீபக் பத்தி பேசலாம் தான் உன்னாண்ட வந்தேன். தீபக் உன்ன மாதிரி கொலைகாரன் கிடையாது, அவன் நல்லவன். அவன் என்ன ரொம்பவே நேர்மையா காதலிச்சான், உனக்கு தெரியுமா? அப்படியா? அப்படின்னா அவன் கிட்ட போய் உங்க அக்கா இறந்தப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்டுப்பாரு. நீ உண்மையை சொல்ல போனா உங்க அக்கா எதுக்காக சத்தா? தன்னுடைய மகள் பத்தி கூட யோசிக்காம சாக வேண்டிய காரணம் என்னன்னு கேளு. அப்படின்னு உன்னுடைய நினைப்பண்ண தீபக் தான் எங்க அக்காவை கொன்னானா? தீபக் தான் கொன்னான்னு என் வாழ சொன்னானா நான் என்னவோ மூட்டி விட்டு போய் சொன்ன மாதிரி ஆயிடும். நீ ஏன் யோசிச்சு பாரு காவியா, படித்தவன், அது மட்டும் இல்லாமல் புத்திசாலி. நீ இந்த சின்ன லாஜிக்கை மிஸ் பண்ணிட்டேன். உங்கள் அக்கா இறந்து போகும்போது தீபக் தீபக்னு என்னாண்டா சொன்னான். தீபக் தீபக்னு சொன்னால் எங்கள் அக்காவை தீபக் கொன்ன மாதிரி ஆகிடுமா? ஆமாம், எங்கள் அக்காவை கொல்றதுக்கு தீபக் என்ன பக்கம் இருக்குது? அது தெரிஞ்சுக்கணுன்னா நீ தீபக் இருக்கிற ரூமாண்ட போய் பாரு. உங்கள் அக்காவை வீட்லேயே நான் கத்தியில் குத்தி சாவடிச்சுன்னு என்னை கொலகாரன் ஆக்கிட்டேன். நீ அது மட்டும் இல்லாமல் என்னை ஜெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறமா பெயிலையும் கொண்டு வந்த வெளியில். அது ஒன்றும் மேலே அன்புல கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். கீர்த்திக்காக தானே புரியும். ஆனால் இங்கே நீ தீபக் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கட்டாயமாக இருக்கு. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர சொல்லு. உன்னுடைய காதலனை நான் கொலகாரன் ஆக்கணும்னு என்னுடைய நினைப்பெல்லாம் கிடையாது. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது உன்னுடைய நினைப்பா? அது கூட கிடையாது. உண்மையை சொல்ல போனால் நான் என்றைக்குமே உன்னை என்னுடைய மனைவியாக கூட நான் நினச்சி பார்க்கல. அது மட்டும் இல்லை, என்னைக்காச்சும் நான் உன்கிட்ட கிண்டல் அடித்து நல்லா ஜாலியாக பேசியிருக்கேனா? இல்லை உன்னை டச் பண்ணியிருக்கேனா? இல்லை உன்கிட்ட தான் தப்பாக நடந்துக்கிட்டேனா? இல்லை,
தீபக் எங்க அக்காவை கொண்டுட்டு உங்க வீட்டுல வந்து போட்டிருப்பானா? எது நடந்தது, எதுக்கு நடந்தது, என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நீயே யோசிச்சு பாரு. ஆமா, உன்னுடைய அக்கா போன் எங்க? கீர்த்தியை அழைச்சிக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு போ. என்னுடைய வீட்டு முழுக்க தேடிப்பாரு உங்க அக்காவோட ஃபோன் கிடைக்குமான்னு. அதே விதமா நீ சைலண்டா தீபக்கோட ரூமுக்கு போய் அங்கே தேடிப்பாரு உங்க அக்காவோட ஃபோன் கிடைக்குமா இல்லையான்ட்டு. அந்த விதமா சொல்லிட்டு அந்த ஆகாஷ் காக்கா அங்கிருந்து கிளம்பி போயிடும். அந்த நிமிஷத்துல இருந்து அந்த காவிய குருவி தான் காதலிச்ச தீபக் மேல யோசிக்க ஆரம்பிப்பா. அந்த நாள் இரவனுக்கு தீபக்கோட ரூமுக்கு கிளம்பி போனா. கட்டில் கீழே ஒளிஞ்சுக்கிட்டா. தீபக் காக்கா மற்றும் ரேகா புறா ரொம்ப அன்பா பேசிக்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு மனசுடைஞ்சு அழுக ஆரம்பிப்பா. என்னை காதலிச்ச மாதிரி நடிச்சு இந்த அளவுக்கு என்னை ஏமாத்துறியா? நான் உன்னை சும்மா விட போறதில்ல தீபக். என்னுடைய மாமா சொல்லும் போது அது பொய்ன்னு நிரூபிக்க நான் இவ்வளவு தூரம் வந்திருந்தேன். ஆனா அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான் இப்ப புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம நீ எங்க அக்கா கொன்ன கொலைகாரன் கூட தெரிஞ்சது. ஆனா நிரூபிக்க ஆதாரங்கள் எல்லாம் தேவை. அதை கண்டிப்பா நான் சேகரிப்பேன் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த தீபக் காக்கா மற்றும் ரேகா புறா பேசிட்டு இருக்கிற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தது. அது சரி, அந்த காவியாக்கு ஒரு வேலை உன் மேல சந்தேகம் வந்ததுன்னா? அடிப்பொடி பைத்தியக்காரி, என் மேல அவளுக்கு எங்க இருந்து சந்தேகம் வரப்போகுது? எதுக்காக அப்படி சொல்றேன்னா அவளுடைய மாமா அவரை சந்திக்க வந்திருக்காரு. அப்படி ரேகா புறா சொன்ன உடனே தீபக்கோட வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன சொல்ல வர? எப்போ வந்தாரு, எப்போ என்ன பேசினாரு? அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவங்க 2 பேரும் மட்டும் போகும்போது பேசிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தேன். அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் கோபத்தோட, ஏய் நீ உண்மையா சொல்லு. நான் உண்மையை தான் சொல்றேன் தீபக். வேணும்னா உன்னை சந்திக்க காவியா வருவாள், அப்ப அவளாண்டியே நீ கேட்டுப்பாரு. ஆனா ஒரு விஷயம் தீபக், காவியாக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடும். அப்படி சொன்ன உடனே அந்த தீபக் காக்கா கேட்டு கொஞ்சம் திமிரோட சிரிப்பை சிரிச்சு, என்னை ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளோ ஈஸி இல்லை ரேக்கா. அதுக்கு தகுந்த ஆதாரம் வேணும். ஆனால் அந்த ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. ஆனால் எவ்வளோ பத்திரமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு பயப்பட்டு தானே ஆகணும். அதனால அந்த ஆகாஷ் காக்காவை கொண்டுட்டோன்னா இனிமேல் எந்த தலைவலியும் இருக்காது. இந்த யோசனையும் நல்லா தான் இருக்கு, அப்படியே பண்ணிடுவோம். அவங்க பேசுறது கேட்ட உடனே பெட்கில இருந்த காவிய குருவி ரொம்ப ஆச்சரிய போகும். எப்படியாச்சும் இந்த விஷயத்த மாமாண்ட சொல்ல அவரை பத்திரமா இருக்க சொல்லணும். இவங்க கண்ணில் படாம இங்க இருந்து நான் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அந்த தீபக் காக்கா மற்றும் அந்த புறா ரொம்ப அன்பா பேசிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அன்னைக்கு அந்த ஆகாஷ் காக்கா தன்னுடைய மகளான கீர்த்தி குருவிய தன்னுடைய முதுகு மேல ஏத்திக்கிட்டு அந்த வானத்துல சுத்திட்டு இருப்பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எனக்குண்டா அந்த தங்கம். அப்படி அந்த அப்பா மகள் பேசிட்டு இருக்கும்போது அவங்க முன்னாடி காவிய குருவி வரும். அதை பார்த்து அவங்க 2 பேரும் ஒரு மரத்தின் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது அங்க காவிய குருவி வந்து கீர்த்தி குருவியை தன்னுடைய பக்கத்துல இழுக்கும். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாமா. தீபக் இந்த அளவுக்கு ஏமாத்துவான்னு தெரியாது. அவனும் அந்த ரேகா புறா சேர்ந்து இருக்கிறது அக்கா பார்த்துருக்காங்க. அதை கேள்வி கேட்டதுக்கு அவன் அக்காவையே போட்டு தள்ளிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டுல போட்டான். அங்க கிட்ட இருக்கிற கத்தினி எடுத்ததுனால நீ கொலைகாரன் ஆயிட்ட. இப்பயாச்சும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு காவியா. கடைசியில உனக்கு உண்மை தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம அவங்கள தனியா கொல்லணும்னு திட்டம் போட்டிருக்கோம். அதனால நம்ம உடனடியாக வீட்டுக்கு போயிடலாம். இப்ப வெளியில எங்கேயும் தனியா போகாதீங்க. கீர்த்தி நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க மாமா. என்ன அவனுக்கு பயந்து ஒளிய சொல்றியா காவியா நீ? அப்படி கிடையாது மாமா. கீர்த்தி பற்றி யோசிக்க சொல்லி நான் சொல்றேன். அதான் நீ இருக்கல்ல, ஒரு தகப்பனா நீயே இருக்கணும்ல மாமா. அம்மா அப்பா போல் 2 பேரும் நீங்க என் கூடவே இருக்கணும். அப்படி சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா மற்றும் காவிய குருவி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அங்க இருந்து கீர்த்தி குருவி அழைச்சிக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு பறந்து போவாங்க. ஒரு நாள் அதுமா தீபக் காக்கா வந்து காவிய குருவியை சந்திக்கும். மொத்தத்தில் அவங்க அக்காவை கொண்டது நான் தானே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால அந்த ஆதாரத்தையும் என்கிட்ட இருந்து திருட நீ செல்போனை திருடிட்டேன். ஆனால் அதுக்குள்ள வீடியோ இருக்கா இல்லையான்னு நீ பார்க்க மாட்டியா? நீ அந்த வீடியோவை டிலீட் பண்ணாலும் நான் போலீஸோட உதவியால் அந்த வீடியோவை வர வைப்பேன் திரும்பி. அது வரைக்கும் நீ உசுரோட இருக்கணும்ல. அப்படி சொல்லிட்டு அந்த தீபக் காக்கா கையில கத்தி எடுக்கும். எப்படியாச்சும் அந்த குருவியை குத்தலான்னு வரும்போது ஆகாஷ் காக்கா நடுவுல புகுந்து தன்னுடைய கால்களால அந்த காக்காவை குத்தும். அதோட தீபக் காக்கா கீழே விழுந்துரும். உடனடியாக அவங்க 2 பேரும் அங்கிருந்து பறந்து போய் தீபக் காக்கா முன்னாடி வந்து உட்காருவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய காவிய குருவியை கொல்ல விட்டுருவேனா? பண்ண தப்ப ஒத்துக்க தீபக். கம்மி தண்டனை விழும். அதோட சீக்கிரமா வெளியில வந்துடலாம். உனக்காக உன்னுடைய ரேகா புறா ரொம்பவே காத்துட்டு இருப்பா. அப்படி சொன்ன அந்த தீபக் காக்கா கவலையோட, காவியா நான் உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சது உண்மை. ஆனா உங்க அக்காவை கொல்லணும்னு நான் என்னைக்குமே சத்தியமா நினைக்கல. அது தெரியாதனமா நடந்து போச்சு. அவளாண்ட நான் ரொம்ப கெஞ்சினேன் இந்த விஷயத்த வெளியில யாருக்கும் சொல்லாதீங்கன்னு. ஆனா அவங்க கேட்கல. அதுக்காக நீ கத்தியில குத்தி சாவடிச்சியா?
அந்த கத்தி எடுத்தது கூட அவங்கள மிரட்டுதான் பிரதர், அவங்கள குத்த நினைக்கவே இல்லைண்ணா. ஆனால் ரேகா பேலன்ஸ் மிஸ் பண்ணி என்னை தள்ளி விட்டதுனால நான் அவங்க மேலே விழுந்து அந்த கத்தி தெரியாதனமா அவங்களுக்கு சொருவிடுச்சு. எது என்னவா இருந்தாலும் நான் வேணுன்ட்டே பண்ணல, ஆனால் தப்பு எந்த, நான் போய் போலீஸ் அண்டர் சரண்டர் ஆயிடுறேன். இனி உன்னுடைய பேச்செல்லாம் என்னால் நம்ப முடியாது, நானா நேரடியாக போய் உன்னை ஒப்படைக்கிறேன். வேணாம் மாமா, தீபக்கோட பேச்சில் எனக்கு ஒரு நேர்மை தெரியுது. அவன் கண்டிப்பாக போலீஸ் அண்டை போய் சரண்டர் ஆகிடுவான். அப்படி இல்லாமல் ஒன்றும் திருந்தாமல் சுற்றிட்டு இருந்தானா கண்டிப்பாக ஒரு நாள் அவன் நாய் சாவு தான் வரப்போகுது. அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. இதை பாரு தீபக், உள்ளே போய் திருந்தி ஒரு நல்ல மனுஷனா வெளியில வா, புரிஞ்சுதா? அப்போ நானே உனக்கு காவியாவை கட்டித்தரேன். வேணாம் பிரதர், கீர்த்திக்காக நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த விதமா சொல்லிட்டு அந்த தீபக் காக்கா கிளம்பி போயிடும். அப்ப அந்த காவிய குருவி அந்த ஆகாஷ் காக்காவை கல்யாணம் பண்ணிக்கும். மற்ற அவங்களுடைய மகள் கீர்த்தி கூட சேர்ந்து சந்தோஷமா ஒன்னா வாழ்வாங்க.